இரண்டு தவணைகளை மட்டும் கட்டாத விவசாயியை பதம் பார்க்கும் அதே வங்கிகள்தான் பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையாவிற்கு கொடுத்த பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் நிலுவைத் தொகையை வாங்க போராடி கொண்டிருக்கின்றன. விஜய் மல்லையாவிற்கு சில ஆயிரங்களை மட்டும் வங்கிகள் கடனாக தந்துவிடவில்லை, பல நூறு கோடிகளை தாரை வார்த்துள்ளன. விஜய் மல்லையாவுக்கு கடன் கொடுத்துவிட்டு அவர் திரும்ப தருவதற்காக காத்து கிடக்கும் வங்கிகளின் பட்டியலை பார்க்கலாம். விஜய் மல்லையா கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் கடனை நிலுவையில் வைத்துள்ளார். அவருக்கு கடனளித்து காத்திருக்கும் வங்கிகள் எவ்வளவு தொகையை கடனாக கொடுத்துள்ளன என்று பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1500 கோடி, பஞ்சாப் நேஷனல் வங்கி 800 கோடி, ஐடிபிஐ வங்கி 800 கோடி, பேங்க் ஆஃப் இந்தியா 650 கோடி, பேங்க் ஆஃப் பரோடா 550 கோடி, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா 430 கோடி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 410 கோடி, யூகோ வங்கி 320 கோடி, கார்ப்பரேஷன் வங்கி 310 கோடி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் 150 கோடி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி 140 கோடி, பெடரல் வங்கி 90 கோடி, பஞ்சாப் மற்றும் சிந்த் வங்கி 60 கோடி, ஆக்சிஸ் வங்கி 50 கோடி, மற்ற வங்கிகள் 2640 கோடியை தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு கடனாக அளித்துள்ளன. இந்த நிலுவைத் தொகையை வாங்க ஒவ்வொரு வங்கியும் பெரும் முயற்சி செய்து தற்போது நீதிமன்ற உதவியை நாடி நிற்கின்றன.